ஓவர் த நைட் வந்து ஓவர் டூ மச் ஆஃப் ஃபோன் கால்ஸ். ஸோ அதனால மட்டுமே மன உளைச்சல் ஆயிடுக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ பேர் 2 மில்லியன் வியூ பார்த்துருப்பீங்க, within a few hours too much of insult. ஒரு 1,00,000 பேர் உங்களை ஒரு ஓவர் த நைட் திட்டும் போது ஒரு மனுஷன் மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாங்க. ஸோ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அப்போ யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்காக தான் அந்த செக்ஷன் 66A இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற அந்த ஒரு வார்த்தைனால மட்டுமே அந்த செக்ஷன் 66Aவை வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் 21 நிமிஷத்துலேயே அந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட் உங்களுக்கு பாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. as on date 2015ல சுப்ரீம் கோர்ட் வந்து வயலேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்ததுனால தான் ஸ்டக் டவுன் பண்ணாங்க. அதில் நான் வந்து எந்த கமெண்ட்மே சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து செக்ஷன் 66A வந்து நியூ ஃபார்மில் வந்தே ஆகணும். ஏன்னா ஒரு ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும், 420 சீட்டிங், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஐபிஎஸ்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் லைவ்லிஹுட் ஆயிடுச்சு, நிறைய பேரோட இன்கம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போகிறாங்களே தவிர நீங்கள் எல்லாருமே லைக் சொல்கிறீங்க, லைக்கு ஓகே, லைக்கு ட்ரெண்டு, ஏன் லைக்கு நிறைய வியூவர்ஸ் வந்தால் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டால வந்து நமக்கு பெய்டு ப்ரொமோஷன் வரும், பேமெண்ட் வரும். யூடியூப்ல நிறைய பேர் எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேமெண்ட். நம்ம வந்து லைக் ட்ரெண்ட் எல்லாருக்குமே லைக் ட்ரெண்ட் பியாண்ட் தட் ஏன் லைக் வரணும்னு நினைக்கிறாங்க, ஏன் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க.